வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, இன்றைய சிந்தனை தலைப்பாக நாம் முதுமையும் முதிர்ச்சியும் என்று ஒரு சிந்தனையை சிந்திப்பதற்கான ஒரு தலைப்பாக ஏற்றிருக்கிறோம். முதுமை, முதிர்ச்சி. இப்போ இரண்டு வார்த்தைகளும் ஒரே மாதிரியாக பொருள் கொள்வதாக மேலோட்டமாக பார்க்கும் பொழுது தெரிகிறது. இப்போ அதை இரண்டும் ஒரே பொருள் படக்கூடியது என்று சொன்னால் அதற்கு இரண்டு வார்த்தைகள் தமிழ் மொழியிலே இருக்காது என்பதை நாம் பல்வேறு இடங்களிலே அதை சிந்தித்து உணர்ந்திருக்கிறோம். தமிழ் மொழியில் வெவ்வேறு வார்த்தைகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு உள்ளாகவும் இருக்கக்கூடிய உணர்வு நிலைகளில் சிறிதேனும் மாற்றம் இருக்கக்கூடியதை நமது முன்னோர்கள் உணர்ந்ததனால்தான் அந்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி இந்த தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், பல்வேறு வார்த்தைகள் நமது பயன்பாட்டில் இப்பொழுது இருக்கிறது. இன்னும் நிறைய வார்த்தைகள் இப்பொழுது பயன்பாட்டில் இல்லை. அப்ப அந்த அடிப்படையிலே இப்போ முதுமை என்றால் அது எதை குறிக்கிறது, எதை சார்ந்தது? முதிர்ச்சி என்பது எதை சார்ந்தது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நமது வாழ்க்கையையே நாம் இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டி உள்ளது. அதை பொதுவாக யாரும் பார்ப்பதில்லை. ஒரே மாதிரியான வாழ்க்கையாகத்தான் இன்றைய உலகம் பார்க்கிறது. ஆனால் வாழ்க்கையில் இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. எப்படி ஒரு நாணயத்தில் இரண்டு பக்கங்கள் இருக்கிறதோ அதே போல வாழ்க்கையும் இரண்டு பக்கங்களை சார்ந்ததாக இருக்கிறது. அதை எப்படி நாம் உணர்கிறோம் என்று சொன்னால், ஒன்று அக வாழ்க்கை, இன்னொன்று புற வாழ்க்கை. இதை பற்றி நாம் தமிழ் ஆனந்த யோகத்திலே பல்வேறு கட்டங்களிலே நாம் சிந்தனை செய்து பேசியிருக்கிறோம். ஆனால் இதை சிந்தித்து உணர வேண்டிய பல இடங்களில் நமது சமுதாயம் இதை சிந்திப்பதில்லை என்பது உண்மையாக இருக்கிறது. இந்த அக வாழ்க்கை, புற வாழ்க்கை என்பதை எந்த இடத்தில் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில் எங்கெல்லாம் துன்பம் என்று ஒன்று இருக்கிறதோ, அந்த துன்பத்தை போக்குவதற்கான துறைகள் என்று எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இது இரண்டையும் பிரித்து உணர்ந்து பார்த்தால்தான் அந்த துன்பம் தீர்ப்பதற்கான முறையான ஒரு வழியை சொல்ல முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ உடல் ரீதியான துன்பம் என்பதை போக்குவதற்கான துறை என்பது மருத்துவத்துறை. மனம் ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக இருக்கக்கூடிய துன்பத்தை போக்குவதற்காக நமது முன்னோர்களால் இங்கு வகுத்து கொடுக்கப்பட்ட துறை என்பது ஜோதிடத்துறை.
இவை இரண்டுக்கும் பொதுவாக முழுமையான அந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடம் என்பது ஆசிரியர் பணி. அது மெய்ஞானமாகவும் இருக்கலாம், விஞ்ஞானமாகவும் இருக்கலாம். சரி, இப்ப இந்த துறைகளில் கூட இந்த வாழ்க்கையை இரண்டாக பிரித்து பார்ப்பது இல்லை. அவைகளுமே எப்படி பார்க்க தொடங்கிவிட்டது என்று சொன்னால், புற வாழ்க்கை மட்டுமே வாழ்க்கை என்று இப்பொழுது பார்க்க தொடங்கிவிட்டது. மருத்துவம் புறம் என்ற நிலையில் மட்டுமே இப்பொழுது பார்க்கப்படுகிறது. இந்த விஞ்ஞான மருத்துவம் அகம் என்ற நிலைக்கு செல்வதே இல்லை. அதே போல இந்த ஜோதிடம் என்பதிலும் இந்த புற வாழ்க்கை சார்ந்த கேள்விகள் தான் மக்களிடம் எழுப்பப்படுகிறது. இந்த புற வாழ்க்கை சார்ந்து இருக்கக்கூடிய பலன்களை மட்டும் வைத்துக்கொண்டே இவர்கள் இது சிறந்த ஜாதகம் என்று கூறக்கூடிய ஒரு நிலையையும் பார்க்கிறோம். அப்ப அந்த இரண்டு துறைகளுமே அந்த புறத்தை மட்டுமே பார்க்கிறது. அப்படி பார்க்கும்போது முழுமையாக இந்த துன்பம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்க முடியுமா என்றால் கொடுக்க முடியாது. இதுதான் உண்மை. அப்படி என்றால் இதை ஆன்மீகம் என்பது இது இரண்டுக்கும் அடிப்படையாக இருந்து இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்க வேண்டும். இந்த ஆன்மீகம் என்று பார்த்தாலும் இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மீகம், இப்பொழுதெல்லாம் ஆன்மீகம் வளர்ந்து கொண்டிருக்கிறதா என்று சொன்னால் மிக தீவிரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எல்லா கோயில்லையும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்றுதான் தரிசனம் செய்ய முடியும், அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அங்கு அகம் என்ற பேச்சுக்கே இடமில்லாத ஒரு பக்தி, புறத்துக்காக புறத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கான தேவைக்காக போய் அங்கு வேண்டுதல் செய்யக்கூடியதைத்தான் இப்பொழுது ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. அங்கும் அகம் என்பதே இல்லை. எந்த மனிதர்களும் இறைவனிடம் போய் வேண்டுதல் செய்யும் பொழுது எனக்கு அமைதியும் நிறைவும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அன்பும் ஆரோக்கியமும் அப்படியெல்லாம் கேட்கறது இல்லை. எல்லாமே புறம் சார்ந்த பொருளைத்தான் கேட்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று சொன்னால், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த புறம் சார்ந்த பொருள் கிடைத்து விட்டால் அகத்தில் தேடக்கூடிய அனைத்தையும் நாம் பெற்றுவிட முடியும் என்று நம்புகிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கையை இந்த சமுதாயம் கொடுத்திருக்கிறது. சரி, அந்த அடிப்படையிலே இப்ப நாம வாழ்க்கையை அகம் புறம் என்று பார்க்க வேண்டும் என்று நாம் முன்னுரையாக அதை பகிர்ந்து கொண்டோம். இப்ப இந்த தலைப்பும் அதே போல்தான் 2 நிலைகளில் அது நமக்கு உணர்த்துகிறது என்பதையும் இப்பொழுது சிந்தனை செய்வோம். இப்ப முதுமை என்பது எதை சார்ந்ததாக இருக்கிறது என்று சொன்னால் அது புறம் சார்ந்ததாக இருக்கிறது. முதிர்ச்சி என்பது அகம் சார்ந்ததாக இருக்கிறது. இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்ப முதுமை என்பது எதற்கு என்று சொன்னால், அதாவது ஆழமாக சென்று எங்கு எதற்கு முதுமை என்று சொன்னால் இந்த உடல் செல்களுக்கு மட்டும்தான் முதுமை. உடல் செல்கள் தான் முதுமை அடைகிறது. அப்ப அந்த செல்கள் முதுமை அடையும் பொழுது இந்த உடல் முதுமை அடைகிறது. அப்ப இந்த உடலுக்கு மட்டும்தான் முதுமை. இந்த உடலை
முதிர்ச்சி என்று சொல்லக்கூடாது. முதிர்ச்சி என்ற வார்த்தை எங்கு வருகிறது என்று சொன்னால், அகம் என்ற உள்ளம், மனம், அறிவு அங்கு சென்று அதனுடைய நிலை உயரும்போது அதை முதிர்ச்சி என்ற வார்த்தையால் நமது முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்ப மனதின் உயர்வுதான் முதிர்ச்சி. மனம் என்பது மேல் மனம், அடிமனம் என்று சொல்லுகிறோமே, அந்த அளவிலே அது உயர்ந்து இருக்கும்போது மனதின் நிலையிலிருந்து அறிவின் நிலைக்கு உயர்கிறோம் அல்லவா? அந்த உயர்வு நிலையைத்தான் முதிர்ச்சி என்று சொல்கிறோம். இப்ப அந்த மனதுக்கு முதுமை இருக்கிறதா? அது எப்படி சார்? இப்ப 5 வயசுல ஒரு பையன் இருக்கான், 50 வயசுல ஒரு பெரியவர் இருக்காரு. அப்ப அந்த 5 வயசுக்கும் 50 வயசுக்கும் அந்த உடலில் முதுமை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த 5 வயசுல இருக்கக்கூடிய மனதுக்கும் 50 வயசுல இருக்கக்கூடிய மனதுக்கும் வேறுபாடை பார்க்கிறோம் அல்லவா? அதை முதுமை என்று சொல்லக்கூடாதா என்று சொன்னால் அது முதுமை அல்ல. முதுமை அல்ல, அது முதிர்ச்சி தான். மனம் என்பது எப்பொழுதும் எந்த வயதாக இருந்தாலும் அது இளமையாகத்தான் இருக்கும். இது ஒரு பெரிய ரகசியங்க. நாம அதையும் முதுமை அடைஞ்சிருச்சு, நாம வயசாகி போச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம வயது என்பது, முதுமை என்பது உடலுக்கு மட்டும் என்பதை முதலில் உணர்ந்து பாருங்கள். உணர்ந்து பாருங்கள். மனதுக்கு முதுமை என்பதே கிடையாது. ஏன்னா மனம் என்பது என்ன? அதாவது ஜீவகாந்தத்தின் ஒரு எழுச்சி நிலைதானே மனம். உயிரின் படற்கை நிலையே மனம் என்று வேதாத்திரி மகரிஷி நமக்கு விளக்கி இருக்கிறார். அப்ப அந்த ஜீவகாந்தத்தின் ஒரு படற்கை நிலை. இப்போ ஜீவகாந்தம் என்பது ஒரு காந்தத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. காந்தம் என்பதற்கு முதுமை என்று சொல்ல முடியுமா? காந்தம் என்பது காந்தம் மட்டுமே. இப்ப நம்ம காந்த தத்துவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடிப்படை காந்தம், அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் அப்படின்லாம் நம்ம விளக்கி இருக்கிறோம். நம்ம தூய வேதாத்திரிய காந்த தத்துவ விளக்கத்துல நம்ம அதை பற்றி விளக்கி இருக்கிறோம். இப்போ அந்த காந்தம் என்பது எப்பொழுதும் காந்தம் காந்தமாகத்தான் இருக்கிறது. அதுல வேறுபாடு என்று சொன்னால் என்ன சொல்லலாம் என்று சொன்னால், அடர்த்தி வேறுபாடு ஒன்றுதான் சொல்ல முடியுமே தவிர, காந்தம் என்ற அடிப்படை தன்மை எப்பொழுதும் எந்த காலத்திலும் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அதில் மாற்றம் என்பது இல்லை. இல்லை. அப்ப அறிவு நிலையிலே மாற்றம் இருக்கிறது. இப்போ 5 வயசுல ஒரு மனிதனுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள், 25 வயசுல தோன்றக்கூடிய எண்ணங்கள், 50 வயசுல தோன்றக்கூடிய எண்ணங்கள், இதுல வேறுபாடு இருக்கிறதே என்று சொல்லலாம். எண்ணங்களில் வேறுபாடு இருக்கிறது. ஆமாம். அந்த எண்ணம் என்பது என்ன? மனம் அங்கு பதிவாக இருக்கக்கூடிய அந்த அனுபவ பதிவுகளை மேலே எடுத்து வரும் பொழுது அங்கு அது எண்ணம் என்று சொல்லுகிறோம். அது அந்தந்த வயதில் அங்கு இருக்கக்கூடிய பதிவுகளின் வேறுபாடுதான் அந்த எண்ணங்களின் வேறுபாடு. அது இந்த மனதின், அதாவது முதுமையினால் அப்படி ஆகல, இந்த உடலின் முதுமையினால அப்படிலாம் ஆகல. அந்த முதுமை வர 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 அங்க பதிவுகளினுடைய எண்ணிக்கை கூடுகிறது.
பதிவுகளினுடைய தன்மைகள் மாறுகிறது. அந்த தன்மைக்கு தகுந்தாற்போல் அது எண்ணம் வெளிப்படுகிறதே தவிர, அதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த மனம் என்பது முதுமையடைந்து விட்டது என்று சொல்ல முடியாது. அப்ப மனதுக்கு முதுமை என்பது இல்லை. இல்லை. இப்போ நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு 60 வயது ஆகிவிட்டதே என்று வைத்துக் கொள்வோம். இப்போ அந்த 60 வயதுல நீங்க ஆரம்ப கல்வி படித்த ஒரு பள்ளி அந்த கிராமத்துக்கு அங்க போறீங்கன்னு வச்சுக்கோ. அந்த இடத்துக்கு போறீங்க. அங்க நீங்க படிச்ச இடம், விளையாண்ட இடம், அந்த இடத்தையெல்லாம் அப்படியே பார்க்கும் பொழுது உங்களுடைய மனம் எப்படி இருக்கிறது? அந்த வயதில் இருந்த அந்த அனுபவம் என்ற ஒரு அந்த அனுபவ எழுச்சி வரும்பொழுது நீங்களே என்ன செய்கிறீர்கள்? அந்த இளமையில் இருந்த அந்த மன உணர்வை இந்த 60 வயதிலும் நீங்கள் பெறுகிறீர்கள். இதை நீங்கள் அனுபவித்து பார்த்தால் தெரியும். நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உடல் முதுமை அடைந்து விட்டது. 60 வயது வந்த ஒரு முதியவர் நிலையில் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த 50 வயதுக்கு முன்னால் இருந்த அந்த அனுபவத்தில் அந்த மனம் இணையும் போது அங்க என்ன எப்படி நமக்கு தெரிகிறது? இப்போ மனதின் அடிப்படையில் நாம் 10 வயதில் இருப்பதை போலவே நாம் உணர்கிறோம். அப்ப உணர்வு நிலையில் அங்கு முதுமை இல்லை. அதுபோல நாம் மாற முடியும். அன்று இருந்த ஒரு நிலையை இப்பொழுதும் அதை வெளிப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். இது ஒரு உதாரணம். இதே போல இப்போ ஒரு 60, 65 வயசு ஆயிடுச்சு. நாம ஒரு 40 வருடத்துக்கு முன்னால் ஒரு பழைய திரைப்படம் ஒன்று பார்த்திருப்போம். அதுல ஒரு பாடல் வருகிறது. அந்த பாடல் இப்பொழுது டிவியில ஒளிபரப்பாகிறது. அந்த பாடலை பார்க்கும்போது நீங்கள் அதே இளமையாக உணர்வீர்கள். அப்ப அன்னைக்கு 22, 25 வயசுல அந்த பாடலை அந்த தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி அந்த உணர்வு நிலையில் இருந்தீர்களோ அதே உணர்வு நிலை இப்பொழுதும் வரும். இப்பொழுதும் வரும். நீங்க கொஞ்சம் இளமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு திரைப்படத்தை இப்ப போட்டு பாருங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே அந்த ஒவ்வொரு ரசிக்கக்கூடிய நீங்கள் ஆழ்ந்து ரசித்த இடங்கள் எல்லாம் வரும் பொழுது நீங்கள் அந்த வயதில் இருந்தது போலவே இப்பொழுதும் உணர்வீர்கள். உங்களது உடல் அசைவுகளும் அதே போல மாறும். இதை பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு வீடியோ எடுத்தாங்கன்னா அதை கவனிக்க முடியும். எப்படி முடிகிறது? உடலுக்கு முதுமை வந்து விட்டது. ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் அந்த மனதின் நிலையிலே என்ன இருக்கீங்க? இளமையாகத்தான் இருக்கிறீர்கள். அப்ப அந்த முதுமை என்பது உடல் செல்களுக்கு மட்டும்தான் என்பதை இப்போ நாம உணர்ந்து கொள்கிறோம். இப்ப உடல் செல்களுக்கு என்று சொல்லும் பொழுது இந்த உடல் முழுவதும் புற உடல், இது எல்லாமே புறம் சார்ந்தது தானே. இந்த உடல் என்பதை புறம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனம், அறிவு என்பதை அகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு சொல்றோமே, இந்த புற வாழ்க்கைன்னு சொன்னா நம்ம பொருள் வாழ்க்கையின் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கூட
இந்த ஜோதிடத்திலே நான் நேற்று ஒரு ஜோதிட கருத்தரங்குக்கு செல்லும் பொழுது வாழ்க்கையை இப்படி அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று பிரிக்க வேண்டும் என்று நான் பேசினேன். அங்க இருந்த ஜோதிடர்கள் எல்லாம் இத என்ன இத வித்தியாசமா இப்ப நீங்க இப்படி பிரிச்சு பேசுறீங்க, கொஞ்சம் குழப்புறீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. சொல்லிட்டு அதுல ஒரு ஜோதிடர் சொல்றாரு, நாங்க இதெல்லாம் இப்போ எப்படி சொல்றோம்னா உயிர் பாவம் பொருள் பாவம் என்று சொல்கிறோம் என்று சொன்னார். உயிர் பாவம் பொருள் பாவம் என்று சொல்றோம்னார். அப்ப பொருள் பாவம் சொல்லிட்டா அந்த பொருள்னு வெளியில போயிடுறாரு அவர். இது ஜோதிடத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதிக்காக அவர்கள் அப்படி பொருள் பாவம் என்று மாற்றி விட்டார்கள். பொருள் பாவம்னா புறப்பொருள்கள், பொருள் பாவம் என்று. நம்ம வேதாத்திரி மகரிஷி தத்துவத்துப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பொருள்களாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும், இந்த இரண்டும் பொருள்களும் உறவுகளும் இந்த உடலை சார்ந்து புலன்களை சார்ந்து தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். நீங்க பொருள் பாவம்னு சொல்லிட்டு அந்த பொருளை தனியா எடுத்துட்டீங்கன்னா, இது பொருள் பாவம் சொல்லிட்டீங்கன்னா அந்த பொருள் அது பாட்டுக்கு இருக்குது, அது ஜடப்பொருள்கள். அப்ப அதுக்கும் இந்த ஜாதகத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, நாம தொடர்பு கொள்றோம்ல அப்படி. அப்ப தொடர்பு கொள்றோம்ல, எதுக்காக தொடர்பு கொள்கிறீர்கள்? உணவு என்று பொருள் இருக்கிறது, எதற்காக தொடர்பு கொள்கிறீர்கள்? பசி என்ற உணர்வு வரும் பொழுது அதை போக்கிக் கொள்வதற்காக நீங்க அந்த உணவோடு தொடர்பு கொள்கிறீர்கள். அப்ப பொருளோடு தொடர்பு கொள்வது இந்த உடலினுடைய பசி என்ற உணர்வுக்காக. அப்ப இந்த உடல் என்பதை என்ன சொல்லணும்? புறம் என்று சொல்லணுமா இல்லையா? இந்த உடலை விட்டு விட்டு பொருள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்றதுனாலதான் அங்க என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த உடலின் தேவைக்காக பொருள் என்ற ஒரு நிலையிலிருந்து விலகி விடுகிறார்கள். விலகிவிட்டு இந்த ஜாதகத்துல இவ்வளவு பணக்காரராகலாம், இத்தனை கார் வாங்கலாம், இவ்வளவு வீடு கட்டலாம், அத்தனை கட்டலாம், இத்தனை பண்ணலாம், எதுக்கு? அதெல்லாம் பொருள் பாவம் அப்படின்னு வச்சிடுறாங்க. அப்ப இது பிற்காலத்தில் இன்னும் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதாக இருக்கும் என்று நேற்று அங்கு அதை விளக்கி சொல்லிவிட்டு வந்தேன். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படி அதிகமான பொருள் பாவம் என்று பொருளை சேர்க்கும் போது உங்களுடைய அந்த அருள் பாவம் அகம் என்ற வாழ்க்கை அடுத்த சந்ததிக்கு கெட்டுவிடும். நீங்கள் அடுத்து பிறக்கக்கூடிய சந்ததியினுடைய ஜாதகத்தை அகம் கெட்டுவிட்ட ஜாதகமாக நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள் அப்படின்னு நேற்று விளக்கம் சொல்லும்போது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த ஜோதிட உலகத்துக்கே இந்த ஞானம் தெரியவில்லை. அப்ப இது வேதாத்திரிய தத்துவம் இன்னைக்கு மருத்துவ உலகத்துக்கும் ஜோதிட உலகத்துக்கும் இது புரிய வைக்கும் பொழுதுதான் அவர்கள் உண்மையான மருத்துவர்களாகவும் ஜோதிடர்களாகவும் இருப்பார்கள் என்பதை நன்கு உணர முடிகிறது. அதனாலதான் இப்ப நம்ம தமிழ் ஆனந்த யோகத்துல என்ன பண்றோம்? மருத்துவம் ஜோதிடம் இரண்டையும் நாம் என்ன பண்றோம்? இங்கே அடிப்படையாக தெரிந்து கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமது அன்பர்களுக்கும் அதில் பெரிய ஆர்வம் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஜோதிடத்துல ஒரு 48 கிளாஸ் நடத்தணும். அது ஆரம்பிக்கும் போது 80 பேர் 90 பேர் வந்தாங்க. கடைசியில 25 பேர்ல நின்னாங்க. அப்ப அதுல ஆர்வம் இல்லை. அப்ப இந்த மாதிரி இந்த ஒரு வாழ்க்கையை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை என்பது பிரித்து பார்க்க வேண்டுமா என்று சொல்ல, நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஏற்கனவே துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு. சரி, இப்ப முதுமை என்பது இந்த உடலுக்கு என்று சொல்லிவிட்டோம். செல்களுக்கு என்று சொல்லிவிட்டால் இந்த செல்களால் ஆனதானே உறுப்புகள். இந்த உறுப்புகள் என்பதும் முதுமை அடையுமா என்றால் அடையும். இந்த உடல் என்று சொன்னால் புலன்களையும்
நாம் எடுத்துக்கொள்கிறோம். உடல் உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து உடல் என்றுதான் எடுத்துக்கொள்கிறோம். இப்ப இதுல கூட நாம அந்த உடலிலே இரண்டாக பிரித்து பார்க்கிறோம். என்னது? புற உடல், அக உடல் அப்படின்னு. அது எதுக்கு பிரிச்சு பார்க்கிறோம்னா, அதுவுமே புறம் சார்ந்ததுதான். எது? இப்ப உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளும் புறம் சார்ந்ததுதான். இருந்தாலும் நம்ம அதை எதுக்காக பிரிச்சு பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்ற அந்த பிரித்து பார்ப்பதற்காகத்தான் அதை நம்ம பிரிக்கிறோமே தவிர, அது ரெண்டுமே உடல் என்றுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடல் என்றுதான் பார்க்க வேண்டும். அப்ப ஒரு இருதயம் என்பதற்கு முதுமை உண்டா? நிச்சயமாக உண்டு. அப்ப 20 வயதுல இருக்கக்கூடிய அந்த இருதயம் 70 வயதில் அப்படியே இருக்காது. அப்ப இந்த முதுமை என்பது எப்படி ஏற்படுகிறது என்று கேட்டால், முதுமை என்பது சனத்துக்கு சனம் முதுமை என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இப்பொழுது இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப என்னாச்சு? 7 மணி 54 நிமிடம், 7 மணி 55 நிமிடம் வந்து விட்டால், ஒரு நிமிடம் என்ன ஆயிடுச்சு? நமது உடல் முதுமை அடைந்து விட்டது. அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் போயிருச்சுனால திரும்பி வராது. அந்த ஒரு நிமிஷத்துல அந்த முதுமை என்பது முதுமைதான். இப்ப ஏன் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம்? இப்ப 67வது பிறந்த நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? 67 வருடம், 66 வருடம் முதுமை அடைந்து விட்டோம். அது எப்படி? ஒவ்வொரு நிமிஷமும் முதுமை அடைஞ்சிருக்கிறோம், ஒவ்வொரு மணி நேரமும் முதுமை அடைஞ்சிருக்கிறோம். அப்படி 66 வருடம் முதுமை அடைந்து விட்டோம் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக, அதுக்காக தான் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம். 67 வயசு ஆகிப்போச்சுப்பா, 66 வயசு ஆகிப்போச்சுப்பா, கொஞ்சம் ஒழுங்கா இருப்பா. எதுல ஒழுங்கா இருக்கணும்? புறம் என்பதில் நீங்கள் ஒரு கட்டுப்பாடும் அளவு முறையும் செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் உண்மை. அகத்துல ஒன்றும் தேவையில்லை, எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை. ஏன்னா அங்க முதுமை என்பதே இல்லை, அங்க என்பதே இல்லை. புறத்தில் மட்டும்தான் அந்த கட்டுப்பாடு. நீங்க 20 வயசு இருக்கிறவங்க இவ்வளவு நேரம் தியானம் பண்ணுங்க, 60 வயசு இருக்கிறவங்க தியானத்தை குறைச்சிக்கங்க அப்படின்னு ஏதாவது இருக்கான்னா, தியானம் பண்றதுல ஒன்றும் குறைக்க வேண்டியதில்லை. ஆனா 20 வயசுல உட்கார முடியுது, அவருக்கு உட்கார முடியலங்கிறதுக்காக நம்ம சொல்றோமே தவிர, இந்த உட்கார்ற அந்த பாஸ்டருக்காகத்தான் நம்ம சொல்றோமே தவிர, அந்த தியானம் பண்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு நான் மன்றங்களில் பார்க்கிறேன், அந்த வயசானவங்க கூட என்ன பண்றாங்க, முன்னாடி வந்து நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிறாங்க. இந்த வயசு கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் செவுத்தோரமா போய் சாஞ்சி உட்கார்றாங்க. அவங்க உட்கார முடியறது கூட இவங்களால உட்கார முடியல. அப்படி பார்க்கிறோம். அப்படின்னா என்னாச்சு? இளமையிலேயே முதுமை என்ற ஒரு நிலைக்கு சென்று விட்ட ஒரு இளைஞர்களை இப்பொழுது பார்க்கிறோம். அப்ப இந்த முதுமை என்பது எதை அடிப்படையாக இருக்கிறது என்று சொன்னால், அது நமது உணவை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது, உணர்வையும் அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. இப்போ அது முதுமை என்பது வருடமாக முதுமை என்பது இயல்பாக வரும் என்று சொன்னாலும், அந்த முதுமை தன்மையை மேலும் கெடுத்துக் கொள்ளக்கூடிய வேலையை செய்யக்கூடியது இந்த 2 இடங்கள். ஒன்று உணவு, இன்னொன்று உணர்வு. இந்த 2ம் இந்த முதுமையை இன்னும் வேகப்படுத்துகிறது. அதாவது 60 வயதுல வரக்கூடிய அந்த உபாதைகள் இப்பொழுது 20 வயதிலேயே வந்து விடுகிறது. முன்னாடியெல்லாம் டயபெட்டிஸ்னா இத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 4 வயது குழந்தைக்கே வருது. எல்லாமே அட்வான்ஸா வருது. ஹார்ட் அட்டாக்ங்கிறது 28 வயசுல வருது. 28 வயசுல பைபாஸ் சர்ஜரி பண்ணக்கூடிய நிலைமை வருகிறது.
எல்லாமே அட்வான்ஸா வருது. அப்ப முதுமை என்பது, இந்த உடலின் முதுமை, இந்த உறுப்புகளின் முதுமை என்பது சீக்கிரமா வருது. அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், வேகமாக துரித உணவுகள் என்று போய்விட்டோம் அல்லவா? ஃபாஸ்ட் ஃபுட். அப்ப அப்ப என்ன ஆகுது? அதுவுமே முதுமை என்பதும் வேகமாக வருகிறது வருகிறது. அப்ப உடலின் இயல்பான முதுமை என்பது ஒன்று, செயற்கையான முதுமை என்பது ஒன்று உண்டு. இயல்பான முதுமை என்பது அப்படி முதுமை ஆகும் பொழுது, அந்த உடல் ஒரு 120 வருடம் வரைக்கும் மெதுவாக முதுமை அடையக்கூடியதாகத்தான் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பதை 120 வருடம் என்று சொல்லுகிறோம். எதை சொல்லுகிறோம்? இந்த உடலினுடைய அந்த வாழ்க்கையைத்தான் 120 வருடம் என்று சொல்கிறோம். ஒரு மனிதனுடைய, ஒரு ஆன்மாவினுடைய வாழ்க்கை என்பது 120 வருடம் அல்ல. அது லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு முடிவு என்பதே இல்லை. அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த அகம் என்பதனுடைய வாழ்க்கை அது என்ன ஆகிறது இல்ல, முதுமை அடைவதும் இல்லை, மரணிப்பதும் இல்லை. அப்ப இந்த உடலுக்குத்தான் என்னது, பிறந்த நாள் கொண்டாடுறோம், இறந்த நாள் கொண்டாடுறோம். இது எல்லாமே இந்த உடலுக்கு மட்டும்தான். அப்ப அந்த முதுமை என்பதை இப்பொழுது விரைவாக முதுமை அடையக்கூடிய வேலையை இன்றைய வாழ்க்கை முறை நமக்கு அதை வெகு விரைவாக செய்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது, இப்ப இந்த முதுமை என்பதை நாம தானாக வரக்கூடிய முதுமை என்பது நமக்கு துன்பம் தராது. துன்பம் தராது. ஆனால் இப்ப துன்பம் என்பது எது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இயல்பாக இருக்கக்கூடிய முதுமையை தாண்டி இந்த உணவாலும் உணர்வாலும் அந்த முதுமையை படுத்துகிறோம் அல்லவா, அங்கதான் நோய்ங்கிறதே வருது. இப்ப நீங்க சாதாரணமா அப்படியே வயோதிகம்னு வருவாங்க. அவர்களுடைய இயக்கம் மெதுவாக குறையும். இயக்கம் குறைந்து 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 மெதுவா நடப்பாங்க, மெதுவா இருப்பாங்க, மெதுவா எந்திரிப்பாங்க, மெதுவா பேசுவாங்க. அது குறையுமே தவிர, ஆனால் அவர்கள் நோய் என்ற துன்பம் என்பது இல்லாமல் இருப்பார்கள். இப்படி எல்லாம் நிறைய பேர் முன்னாடி காலத்துல பார்த்திருக்கோம். இப்ப காலத்துல பார்க்கல. நோய் என்பதே இல்லாமல் அப்படியே வயோதிகமாகி மரணம் என்பது வரும். ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை. நோய் என்ற அவஸ்தை இப்பொழுது வருகிறது அல்லவா? இதெல்லாம் என்ன காரணம்னா, நாம ஏற்படுத்திய முதுமை. முதுமையை துரிதப்படுத்தியதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய நோய்க்கு காரணமாக இருக்கிறது. அப்ப என்ன அது, மரணம் என்பது சீக்கிரமா வந்துருது. 120 வருடம் அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் கேட்டோம்னா 120 வருடம்லாம் நம்மளாம் இருக்க போறது இல்லை அப்படின்னு கன்ஃபார்மா சொல்றாங்க. அப்ப போதும் 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 60-70 வயசு இருந்தா போதும் அப்படிங்கிற நிலைக்கு மனிதன் வந்து விட்டான். ஏன்? அவன் செய்யக்கூடிய தவறு அவனுக்கே தெரிகிறது. சரி, இப்ப இதுல இந்த உணவும் உணர்வும் என்று சொன்னோம்லவா, இதை விட இந்த கால இதில் ரொம்ப சிந்திக்க வேண்டியது என்ன சிந்திக்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், இந்த முதுமை என்பதை மனிதர்கள் மறைத்து இந்த சமுதாயத்துக்கு காட்ட வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்கிறார்களே, அது இதைவிட கொடுமை. கொடுமை. இந்த இடத்தை தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடமா இருக்கிறது. முதிர்ச்சி என்பதை நம்ம பேசணும் அப்படிங்கும் போது நம்ம பேசுவோம். முதிர்ச்சிங்கிறத தான் நம்ம அதாவது ஆன்மீகத்துல நம்ம பேசக்கூடிய எல்லாமே அறிவு நிலையில இருக்கிறது எல்லாமே முதிர்ச்சி நிலையை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம முதுமை என்பதில் இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய தவறு நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. அப்ப முதுமை என்பதை துரியப்படுத்தி விட்டோம். துரியப்படுத்தி விட்டு, ஆனால்
அதை வெளியிலே இளமையாக காட்ட வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். பெரும்பாலானோர் இப்படி முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சி என்பது இதைவிட கொடுமையான துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு சமுதாயம் உணர வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தெருவுக்கு தெரு தெருவுக்கு தெரு என்ன இருக்கிறது என்று சொன்னால் பியூட்டி பார்லர் என்று ஆகிவிட்டது. முதல்ல பெண்களுக்கு தான் இருந்தது, இன்னைக்கு ஆண்களுக்கும் வந்துருச்சு. அப்ப இது அதை இந்த முதுமையை இளமையாக காட்ட வேண்டும். எதற்காக காட்ட வேண்டும்? எதற்காக காட்ட வேண்டும்? அப்படி காட்டுவதால் உங்களுடைய நோய் துன்பம் குறைகிறதா கூடுகிறதா? இப்பதான் நிறைய பேர் உணர்றாங்க. அதாவது இந்த தலைக்கு அந்த டை அடிச்சதுனால இந்த பிரச்சனை வந்தது என்று கண்டறிந்த பிறகு அதை நிறுத்துறாரு ஒருத்தர். ஒரு ஸ்கேனர் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டு இதுதான் காரணம்னு கண்டுபிடிச்சு ஒரு டாக்டர் சொல்றாரு. அன்னைக்கு அப்படியே நிறுத்துறார். ஒரே வாரத்துல அவரு கருப்பு கலர்ல இருந்து வெள்ளை கலருக்கு மாறிட்டார். ஏன்னு கேட்டா அவருடைய ஒரு முக்கியமான உறுப்பினுடைய பெரிய ஒரு பிரச்சனைக்கு காரணம் இதுதான் என்று அவர்கள் டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் நிறுத்துறார். எதற்காக அதை செய்ய வேண்டும்? அப்ப நாம எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும்? அந்த முதுமை இயல்பான முதுமையாகிற மாதிரி நம்ம வாழ்ந்திருக்கணும். பண்றதெல்லாம் என்ன பண்ணிட்டோம்? செயற்கையான முதுமையை ஆக்கி விட்டோம். அப்புறம் எதுக்கு அதை இளமையாக்குவதற்கான முயற்சி? நீங்கள் நன்றாக பாருங்கள். இன்னைக்கு இந்தியாவில் அதாவது கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த அமெரிக்கா நாடு இந்தியாவில் தான் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறார்கள். இங்குதான் இந்த கன்சியூமர் பொருள்கள் அதிகமாக விற்பனை செய்ய முடியும். இங்கதான் மார்க்கெட் நிறைய இருக்கு. அப்படிங்கிறதுக்காக இங்கு விற்பனை செய்து அதில் பொருள் ஈட்டுவதற்கான அது ஒரு முயற்சி எடுத்தது அல்லவா? எடுப்பதற்கு தொடக்கம் என்ன என்று கேட்டால், அது எப்பொழுது தொடங்கியது என்று கேட்டால், அதை நம்ம கேட்டீங்கன்னா ரொம்ப வேதனைப்படக்கூடிய விஷயமாக இருக்கும். அதற்காக அந்த நாடு என்ன செய்தது? இந்த வருடம் உலக அழகி போட்டியில் இந்தியாவை சேர்ந்த பெண்ணுக்கு உலக அழகி என்ற பட்டத்தை கொடுங்கள் என்று கொடுக்கிறது. எதற்காக கொடுத்தது இந்தியாவுக்கு என்று கேட்டால், அதை கொடுத்த பிறகு இந்த முதுமையை இளமையாக காட்டக்கூடிய அதற்கு உபயோகிக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் பல கோடி ட்ரில்லியன் அளவுக்கு இங்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. இது தொடங்கி ரொம்ப நாளாச்சு. இப்பதான் நம்ம பியூட்டி பார்லர்னு சொல்றோம். ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய வந்துருச்சு. நீங்க ஒரு பலசரக்கு கடையில இன்னைக்கு பலசரக்கு இருக்கக்கூடியதை விட இந்த அழகு சாதனங்கள் அங்க அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் பாருங்க. நம்ம சமைப்பதற்கு உரிய அந்த ரேக் எத்தனை ரேக் இருக்குன்னு பாருங்க. அந்த ரேக் பாத்தீங்கன்னா 2-3 ரேக் இருக்குதுன்னு சொன்னா அது போல 5 மடங்கு என்னாகும்? மற்ற பொருள்களினுடைய ரேக்கெல்லாம் அவ்வளவு இருக்கும். ஒரு 5 மடங்கு இருக்கிறது. இப்ப இது எல்லாமே அனாவசியம், அத்தியாவசியம் அல்லாதது என்று இருக்கிறது. நீங்க அப்படியே பில்லு போட்டு முடிச்சிருவீங்க. பில்லு போட்டு முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அதுல அத்தியாவசியம் என்பது 25% தான் இருக்கும். 75% அனாவசியம் என்ற ஒரு நிலை இருக்கும். அப்ப அதுல அழகு சாதனம்ங்கிறது அதுவும் நிறைய இருக்கும். இதெல்லாம் நம்ம இயற்கையாக செய்து கொண்டிருந்ததை மாற்றி விட்ட ஒரு விடம். அப்ப இருக்கக்கூடிய எல்லாமே ஃபாரின் கம்பெனி. அந்த கம்பெனி தான் இன்னைக்கு இங்க முழுமையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப முதுமையாக மாற்றிவிட்டு அதை இளமையாக காட்ட வேண்டும் என்ற
உங்கள் முதுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள், மனதை இளமையாக வைத்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதானே. அப்ப அந்த இந்த முதுமை என்பதை பற்றிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். சரி, முதிர்ச்சி, முதிர்வு என்று சொன்னால் அது, அதாவது இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல், வாழ்க்கையை பற்றிய புரிதல் பிறகு ஒரு பக்குவம் அடைந்த ஒரு நிலை அல்லவா, அவர் ஒரு பக்குவம் அடைந்த நிலையில வாழ்றாரு. பக்குவப்பட்ட மனிதர் எதுல? உடலாளா, மனதாளா, அறிவாளா? மனம் என்பது அறிவாக செயல்படும் போது மகரி சொல்லுவாங்க இல்லையா, உணர்ச்சி என்று சொல்வார். உணர்ச்சி அறிவை வெல்வது இயல்பு என்று சொல்வார். உணர்ச்சியை அறிவு வெல்வது என்பது உயர்வு என்று ஒரு தத்துவம் சொல்றார். இப்ப இந்த முதிர்ச்சி நிலை என்பது என்ன என்று சொன்னால், இந்த உணர்ச்சியை அறிவு வென்ற நிலை என்பதைத்தான் முதிர்ச்சி என்று சொல்லுகிறோம். அதைத்தான் பக்குவப்பட்ட நிலை, பக்குவம் அடைந்தவர், அனுபவம் வாய்ந்தவர், அனுபவசாலி, இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். பட்டு உணர்ந்தவர், இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா. அப்ப முதிர்ச்சி என்பது என்ன என்று சொன்னால், நமது வாழ்க்கையை பற்றிய தெளிவு பெற்று அந்த தெளிவிலே நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அது முதிர்ச்சி என்று பெயர். அப்ப இது என்ன என்று சொன்னால், இது என்ன பண்ணும்? சமுதாயத்திலிருந்து அது கொடுக்கப்பட வேண்டியது, கொடுக்கப்பட வேண்டியது. முதுமை என்பது இயல்பாக நடக்கக்கூடியது. முதிர்ச்சி என்பது சமுதாயத்தில் கொடுக்கப்பட வேண்டியது. யார் கொடுப்பது? முதலில் பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும், அதன் பிறகு ஆசிரியர்கள் கொடுக்க வேண்டும், அதன் பிறகு சமுதாயம் கொடுக்க வேண்டும். இந்த 3 நிலைகளில் அந்த முதிர்ச்சியை ஏற்படுத்துவதுதான் கல்வி என்று நாம் புரிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைய கல்வியும் பொருள் சம்பாதிப்பதற்கு, பணம் சம்பாதிப்பதற்கு என்று ஆகிவிட்டது. அப்ப அதுவும் என்னாச்சு? புறம் சார்ந்ததாக மாறிவிட்டது. புறம் சார்ந்ததாக, புறம் சார்ந்ததுதான். அந்த பொருள் வேண்டும், அது ஒரு அளவில் வேண்டும், அந்த கல்வி ஒரு அளவில் வேண்டும், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வேண்டும், மீதம் வாழ்க்கை என்பதை சொல்லித்தர வேண்டும். இந்த பொருள் வேண்டும், துன்பமாக அது இன்றைக்கு இல்லை. மகரிஷி மேடையில் இருக்கும் பொழுது ஒரு 2 பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மேடையில் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒருவர் சொல்லுகிறார், நாங்கள் எங்களது பல்கலைக்கழகத்தின் மூலமாக எப்படி பொருள் சம்பாதிப்பது என்பதை இந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அந்த பொருளை வைத்துக்கொண்டு துன்பம் இல்லாமல் எப்படி வாழ்வது என்பதை வேதாத்திரிய பல்கலைக்கழகம் தான் சொல்லித்தர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த முதிர்ச்சி என்பது இப்பொழுது எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், பொருள் சம்பாதிப்பதற்கான அறிவை வளர்த்துக் கொள்வது என்பதுதான் முதிர்ச்சி என்று சொல்லுகிறார்கள். அவர் எம்எஸ்சி PhD, அவர் 5 PG வச்சிருக்காரு, எல்லாம் வச்சிருக்காரு. ஆனால் உடல் முழுவதும் நோய், மனதில் நிம்மதி இல்லைங்கிறாரு. தூக்க மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு எத்தனை டிகிரி? அப்ப முதிர்ச்சி என்பது அறிவின் நிலையில் உயர்வது, மனதின் நிலை என்பது இன்று உணர்ச்சி நிலை, அறிவு நிலையில் போகும்போது உணர்வு நிலை. அப்ப அறிவின் நிலையில் உயர்வதைத்தான் முதிர்ச்சி என்று சொல்கிறோம். அப்ப முதிர்ச்சி என்பது அதனுடைய எல்லை என்ன? அந்த முதிர்ச்சி என்பது எங்கு சென்று முடியும் என்று கேட்டால், அது ஞானம் என்பதில் போய் முடியும்.
முதுமை என்பது மரணம் என்பதில் போய் முடியும். அப்ப முதுமையின் முடிவு மரணம், முதிர்ச்சியின் முடிவு ஞானம். இவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஞானத்தை நோக்கிய பயணம் இருக்கிறதே, எது? மனம். அறிவை நோக்கிய பயணம். நம்ம மகரிஷியை அடிக்கடி சொல்ல அறிவின் பயணம் என்று சொல்லுவோம். அறிவை நோக்கிய பயணம், அந்த ஞானத்தை நோக்கிய பயணம், அதுதான் முதிர்ச்சி. அப்ப மனதின் முதிர்ச்சி நிலை, அறிவின் முதிர்ச்சி நிலை, முதிர்ந்த ஞானம் கொண்டவர். அப்ப அந்த முதிர்ச்சி என்பது அகம் சார்ந்ததாகவும் மனம் சார்ந்ததாகவும் அறிவு சார்ந்ததாகவும் இருக்கிறது. இப்ப இந்த உடலில் ஏற்படக்கூடிய துன்பம், நோய், இதுக்குரிய காரணத்தை கண்டு நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நீங்க முதிர்ச்சி அடைந்தவராக இருக்கிறீர்கள். அப்பதான் அந்த காரணத்தை கண்டு உணர முடியும். அந்த காரணத்தை கண்டு உணர்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் மீண்டும் அந்த நோய் வரக்கூடிய அந்த செயலை செய்ய மாட்டீர்கள். இவ்வளவுதாங்க வாழ்க்கை, இவ்வளவுதான் வாழ்க்கை. அப்ப மகரிஷி முழுக்க 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 இந்த தத்துவம் எல்லாம் எது கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, அப்ப வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பத்துக்கான காரணத்தை உணர்ந்து கொள். உணர்ந்து கொண்டால் என்ன செய்ய மாட்டேன், அதை மீண்டும் செய்ய மாட்டேன். அதுதான் முதிர்ச்சி நிலை. இப்போ ஒரு நோய்க்கான துன்பத்தையே நமக்கு தெரியல, வாழ்க்கை சிக்கல்களுக்கான துன்பம், அதுக்கு என்ன காரணம் அது தெரிய முடியுதா? அது பெரிய தத்துவம், அதான் கர்மவினை தத்துவம். என்ன ஒரு பெரிய வருத்தப்படக்கூடிய விஷயம் என்றால், இந்த கர்மவினை தத்துவம் என்பதே தெரியாமல் பிரபலமான ஜோதிடர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 5000 வாங்குறாரு, ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு 5000 வாங்குறாரு, கோடி கோடியாக சம்பாதிக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் வர்ற காரை பார்த்தோம்னா 30 லட்ச ரூபா கார்ல வர்றாரு. ஆனா கர்மவினை தத்துவம் என்பதே அவருக்கு தெரியவில்லை, செயல்படை தத்துவம் என்பதே தெரியவில்லை. அவர் என்ன பண்றாரு, இது இப்படி இருந்தா அது அப்படி நடக்கும், அது இப்படி இருந்தா இப்படி நடக்கும் அப்படின்னு பயமுறுத்தி அவர் என்ன பண்ணிடுறாரு, என்று 50,000 1 லட்சம். சமீபத்தில் போன வாரம் ஒருவரை சந்தித்தேன். அவர் என்னிடம் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்றாரு 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம். அப்ப இது நடக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 5 லட்ச ரூபா கொடுத்து யாகம் பண்றது, 3 லட்ச ரூபா கொடுத்து யாகம் பண்றது, 1 லட்ச ரூபா கொடுத்து யாகம் பண்றது, இதெல்லாம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு. அவர் பார்த்தா பிரம்மாண்டமான கார்ல அப்படியே இறங்குறாரு. அப்படி ஒரு உடையெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே ஒரு இதுல வர்றாரு அவர். ஆனால் அவருக்கு எந்த தத்துவமும் தெரியவில்லை, எந்த தத்துவம் தெரியவில்லை. அப்ப இப்ப என்னன்னா, இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு காரணம் என்பதை நம்ம கண்டு உணர வேண்டும் என்று சொன்னால், மகரிஷியினுடைய அந்த கர்மவினை தத்துவம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அது தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் செயல் விளைவு தத்துவம் என்பதை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். இதெல்லாம் எப்படி செயல்படுகிறது என்ற அலையியக்க தத்துவம் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த அலைகளுக்கெல்லாம் காரணமாகிய காந்த தத்துவம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த நாளும் தெரியாம நீங்க ஜோதிடரா இருந்தீங்கன்னா நான் அரகுர ஜோதிடர் தான். ஆனால் பிரமாதமான ஜோதிடரா இருக்கலாம், நம்பர் 1 ஜோதிடரா இருக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், பெரிய பங்களா வச்சிருக்கலாம், கார் வச்சிருக்கலாம். ஆனால் இறைவனுடைய பார்வையில் அவர் அரகுர ஜோதிடர் தான். ஏன்னா அவர் என்ன சொல்ல மாட்டார், தீர்வு சொல்ல மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், விதிகளிலே பெரிய ஆளா இருப்பார். இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இப்ப இது நடக்கும், அப்ப நடக்கும், இப்படிதான் நடக்கும், இது நடக்காது இப்படின்னு சொல்றதுல திறமை வாய்ந்தவராக இருப்பார். ஆனால் அதற்கு என்ன சொல்யூஷன், இதற்கு என்ன தீர்வு, அந்த தீர்வு 2 இடத்துல வரணும், 2 இடத்துல வரணும். எப்படி வரணும், இப்ப இவருக்கு தீர்வு வரணும். அது மட்டுமல்ல, இது அடுத்த சந்ததிக்கு தொடராமல் அங்கேயும் தீர்வு வர வேண்டும். 2 இடத்துல வரணும். இதையும் நான் ஒரு கருத்தரங்கிலே நான் பேசும்போது அதை ஏற்றுக்கொள்வது இல்லை ஜோதிடர்கள். நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய ஜாதகத்தை நல்ல ஜாதகமாக பிறக்க செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது என்று சொல்றேன். அது எப்படி நம்மகிட்ட இருக்குன்னு கேட்கிறாங்க.
அதுக்கு இதுக்கு என்ன பிறக்கிற நேரத்தை பொறுத்தாரு. ஆம், நீங்கள் என்ன கர்ம வினையை கொடுக்கிறீர்களோ அதற்கு தகுந்தாற் போலதான் அந்த குழந்தை பிறக்குது. ஆனா அங்க ஜோதிடம் அதை ஜோதிடர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்களாம் ஏதோ எங்கிருந்தோ வந்து அந்த கர்ம வினை வந்து ஒட்டிக்குதுங்கிறாங்க. இதை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப மகரிஷியினுடைய தத்துவம் தெளிவாக இம்மையிலும் மறுமையிலும் இதை மாற்றக்கூடிய ஒரு நிலையை நமக்கு கொடுத்திருக்கிறது. இதுதான் முதிர்ச்சி. முதிர்ச்சி நான் கூட சொல்லுவேன், அடிக்கடி நம்ம பேசுவோம். அதாவது இப்ப டயபெட்டிஸ்ன்னு சொல்றோம், அப்பா அம்மாவுக்கு இருக்கு, பையனுக்கு வருமானு கேட்டா வரும் டாக்டர் சொல்றாரு. 36 வயசுல வந்துருச்சு. 35 வருஷமா ஏன் தெரியல, அது இருந்துச்சாருன்னா இல்லைன்றாரு டாக்டர். ஆனா எப்படி வந்துச்சு 36 வயசுலன்னு கேட்டா இல்ல, 36 வயசுல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப 35 வருஷமா எங்கேயோ ஒளிஞ்சிருந்துச்சுன்னு சொல்றாரு. எங்க ஒளிஞ்சிருந்துச்சு? நம்ம அன்பர்கள் சொல்லி விடுகிறார்கள், உயிரிலே ஒளிந்திருந்தது என்று சொல்லுகிறார்கள். உயிரிலே ஒளிந்திருந்த அந்த சுகர் டயபெட்டிஸ் 36 வயசுல உடலுக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வேதாத்திரியம் 2 வகையான தீர்வை கொடுக்கிறது. இது நம்ம மக்கள் கூட என்ன முழுமையா தெரிஞ்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த இடத்தில் 2 வகையான தீர்வை கொடுக்கிறது. நான் காயகல்பம் நடத்தும் போது இது எல்லாத்தையும் நடத்தாம, இது சொல்லாம நான் நடத்த மாட்டேன். 2 வகையான தீர்வு. ஒன்று, அந்த உயிரிலே இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை நோயை உடலுக்கு வராமல் எப்படி தடுத்துக் கொள்வது என்பது ஒரு தீர்வு. அதுக்கு என்ன பண்ணணும்? எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால அது வெளியில வந்துச்சு. எதிர்ப்பு சக்தியை நாம் நன்றாக வைத்துக் கொண்டால், திணிவாக வைத்துக் கொண்டால், அது உயிரில இருந்து உடம்புக்கு வராது. அப்ப எதிர்ப்பு சக்தி குறையும் போதுதான் வருது. அப்ப எதிர்ப்பு சக்தி குறையுது அப்படிங்கிறது இது அகமா புறமா? எதிர்ப்பு சக்தி என்பது அகமா புறமா என்று கேட்டால் அது அகம். அகம். புறத்தை நீங்கள் கெடுக்கும் போது அகம் கெட்டு விடுகிறது. சரி, அகத்தை வளர்க்கும் போது என்னது? புறம் இயல்பாக இருக்கிறது. நீ என்னதான் திணிவு பெற்ற நிலையில ஜீவகாந்தத்தை வச்சிருந்தாலும் முதுமை என்பது நிகழ்ந்தே தீரும். பெரிய மகான்னு சொன்னாலும் அவருக்கு அந்த முதுமை என்பது தெரியுது இல்லையா? இயல்பான முதுமை என்பது அவருக்கும் வரத்தான் செய்யும். அந்த இயல்பு என்பதிலிருந்து அதிகமாகாது நீங்க உள்ள வச்சிருந்தீங்கன்னா. ஆனால் புறத்தை கெடுக்கும் போது என்னாகும்? அங்க அகம் கெட்டு விடுகிறது. அகம் கெட்டு விடுகிறது. அப்ப இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். புறத்துல நம்ம எடுக்கக்கூடிய எல்லாமே உயிராற்றலை எவ்வளவு பாதிக்குதுன்னு பார்த்துருக்குறோம். சரி, அப்ப ஒரு தீர்வு இங்கிருந்து வராம பார்த்துக்கிறதுங்கிறது ஒரு தீர்வு. இன்னொரு தீர்வு என்ன? நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நல்ல எதிர்ப்பு சக்தியை வளர்த்து வச்சுட்டீங்க, உயிர்ல இருந்து உடம்புக்கு வரல. ஆனால் நீங்க ஒரு குழந்தைய பத்துட்டீங்கன்னு வச்சுக்கோ, அது என்ன உயிர்ல இருந்து அந்த உயிருக்கு போயிடும். போய் அந்த உடம்புல இருந்து என்னாகும்? அந்த உடம்புல வெளியே வரும் இல்லையா? அப்ப 2வது என்ன செய்யணும்? உயிர்ல இருந்து உடம்புக்கு வராம தடுக்கிறது ஒரு வேலை செய்யணும். இன்னொன்னு, இந்த உயிர்ல இருந்து ஒரு குழந்தையினுடைய உயிருக்கு போகாமல் அங்கேயே அதை அழித்து விடவும் வேண்டும். 2 வேலையை செய்யணும். அப்ப 2வது வேலையை செஞ்சிட்டோம்னா அந்த குழந்தைக்கு போகாது. இப்ப சொல்லுங்க, ஒரு மனிதன் திருமணமாகி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது, எப்படி வாழ்கிறான் என்பதை வைத்துத்தான் அவருடைய குழந்தையினுடைய ஜாதகம் அமையப் போகிறது. அப்ப இங்கேயே அறம் சார்ந்த வாழ்க்கையை அவர்கள் சொல்லிக் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், அந்த முதிர்ச்சியை அவர்களுக்கு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், அங்க என்ன குழந்தை எப்படி பிறக்கும்? நல்ல ஜாதகமா பிறக்கும் இல்லையா? வேதாத்ரி மகரிஷி அதற்கு ஒரு பேரே வச்சிருக்கிறார். கருவிலே திருவுடையார் என்று பெயர் வச்சிருக்கிறார்.
அது முடியும் அல்லவா, சாத்தியம் அல்லவா? இதை ஜோதிட கருத்தரங்குகளிலே நான் பேசும்போது எந்த ஜோதிடர்களும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா இந்த தத்துவமே அவங்களுக்கு புரியறதில்லை. அப்ப நாமெல்லாம் எவ்வளவு அற்புதமான தத்துவத்தை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று பாருங்கள். இது பிராக்டிக்கலா இருக்க தெரிஞ்சுக்க வேண்டியவங்க தெரிஞ்சுக்கல. இப்ப நீ ஏன் நாம பேசுறோம்னா, நாமளாவது இதை புரிந்து கொண்டு நமது வாழ்க்கையை பார்த்துக் கொள்வதற்காக. அப்ப முதிர்ச்சி என்பது அறிவின் உயர்நிலை. இந்த உடல் ரீதியாக, உள்ளம் ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக துன்பத்துக்கான காரணத்தை கண்டு உணர்ந்து கொண்டு அந்த காரணத்துக்கான செயல்களை செய்யாமல் நிறுத்தி அந்த விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய நிலை என்பதுதான் முதிர்ச்சி நிலை. அப்ப முதிர்ச்சி நிலை என்பதை என்னன்னு சொல்லலாம்? விழிப்பு நிலை என்று சொல்லலாமா? விழிப்பு நிலை என்றும் சொல்லலாம். இப்ப பாருங்க, இந்த உடல் முதுமையாகிறது. அந்த முதுமையை இளமையாக காட்டக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், நமது மனம், அறிவு என்பது இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை என்பதை ஆணித்தரமாக கன்ஃபார்மா சொல்லலாம். கன்ஃபார்மா உணர்ந்து கொள்ள வேண்டும். யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லல. நாம நம்மளே உணர்ந்து கொள்ள வேண்டியதுதான். நாம இன்னமும் அதை அப்படி காமிக்கணும்னு நினைக்கிறோம்னா, நாம முதிர்ச்சி அடையவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அது நாமளே கெடுத்து விட்ட முதுமையாக இருந்தாலும், அது முதுமைன்னு வந்துட்டோம்னா அது இயல்பா வந்துருச்சு, விட்டுருங்க. அதுல என்ன செய்யலாம் என்று சொன்னால், அன்றாட வாழ்க்கை வாழ்வதற்கு வேண்டிய தேவையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மட்டும் செஞ்சுக்கலாம். இப்ப நம்ம முதுமை ஆயிடுச்சு, கண்ணுக்கு முதுமை ஆயிடுச்சு, கண்ணாடி போட்டுதான் ஆகணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்ணாடி போட்டுக்கணும். அதுக்காக கண்ணாடி போட வேணாம் நம்ம சொல்லவில்லை. ஏன்? கண்ணாடி போடாம இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? நான் செல்போன் பார்க்கறது இல்லை, நியூஸ் பேப்பர் படிப்பது இல்லை, போதும்பா எனக்கு வயசாகி போச்சு, என்னமோ நான் தேவைக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கேன் அப்படின்னா கண்ணாடி தேவையில்லை. நாம இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரண வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரியான அதை என்ன பண்ணிக்கணும், செய்து கொள்ளலாம். அதனால கண்ணாடி போடுறதுங்கிறது இளமையா காட்டுறது அப்படிங்கிறது இல்லை. அது அன்றாட வாழ்க்கையின் பயன்பாட்டுக்கு தேவையானது. நீங்க கண்ணாடி போடுறதையும் அந்த முடிக்கு சாயம் பூசுவதையும் ஒன்றாக பார்க்க கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் கேட்டார், இப்ப பல்லு விழுந்துருச்சு, இப்ப பல்லு செட்டு கட்டணும். அதுக்கு சொல்லும் போது ஒருத்தர் சொன்னாரு, இது பாருங்க இந்த பல்லெல்லாம் விழுந்து போச்சு, அதனால என்னங்கன்னு கேட்டேன். இந்த நல்லது பொல்லாததெல்லாம் சாப்பிட முடியல, அதுக்காக நான் பல்லு செட்டு கட்ட போறேன் அப்படின்னு சொன்னார். நீங்க சொல்றத கொஞ்சம் மாத்திக்குங்க. நல்லதெல்லாம் சாப்பிட முடியுதுங்க, இந்த பொல்லாததெல்லாம் சாப்பிட முடியலங்க, அதுக்காக நான் பல்லு செட்டு கட்டுறேன்னு சொல்லுங்க. அது என்ன நல்லது பொல்லாததெல்லாம் சாப்பிட முடியலன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா என்னன்னு அவர் கேட்டார். அப்புறம் அவருக்கு விளக்கம் சொன்னேன். நல்லதுன்னா பசி போக்குறதுக்கு நம்ம இட்லியும் கூழும் கஞ்சியும் சாப்பிட முடியுது, என்ன சாப்பிட முடியலன்றாரு அவர்? காராச்சேவு, முறுக்கு, மிச்சரு இதெல்லாம் சாப்பிட முடியல அப்படிங்கிறார். அப்ப அது பொல்லாதது சாப்பிட முடியல, அதுக்காக பல்லு கட்டுறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த நிலையிலே இன்றைக்கு நாம் நமது வாழ்க்கையிலே இந்த முதுமையை இளமையாக காட்டிக் கொள்வதற்காக செலவு செய்யக்கூடிய செலவு பல கோடி ட்ரில்லியன் இந்தியாவில் செலவாகிறது. நான் ட்ரில்லியன் சொல்லிட்டேன், அதை நீங்க கணக்கு போட்டுங்க. நான் பில்லியன் கூட சொல்லல, ட்ரில்லியன் சொல்றேன். அவ்வளவு இருக்கு. இவ்வளவும் அமெரிக்காவினுடைய கம்பெனிகள், வெளிநாட்டினுடைய கம்பெனிகள் இங்கு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது. இதில் மயங்கி போய் இருக்கக்கூடிய மனித வாழ்க்கை இது தேவையற்றது. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா, அது
அதை நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முதுமையை இன்னும் கொஞ்சம் முதுமையாக காட்டும். அது இப்ப என்ன பண்றாங்க, நீங்க மேக்கப் போட்டுட்டே வந்துகிட்டு இருக்கவங்கள காலையில அவங்க தூங்கி எந்திரிச்சோன்னு போய் பார்த்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. ஏன்? அதாவது அதை விட படுமோசமான ஒரு நிலையை காட்டும். அவர்களால் அது இல்லாம வெளியில வர முடியாது, அவ்வளவு கெடுத்துக் கொள்கிறார்கள். அப்ப இந்த முதுமை என்பது இயல்பு என்பதை தெரிந்து கொள்வோம். முதுமை என்பது இயல்பான முதுமை இருக்க வேண்டும். நம்ம உணர்வுகளினாலும் உணவினாலும் செய்யக்கூடிய முதுமை என்பதை குறைத்துக் கொண்டால் நமக்கு நோய் என்ற துன்பம் இல்லை. அதே போல இந்த முதுமை இளமையாக காட்டுவதற்காக செய்யக்கூடியது இன்னும் அந்த முதுமையையும் அதிகப்படுத்துகிறது, வேகப்படுத்துகிறது, நோயையும் அதிகப்படுத்துகிறது என்ற ஒரு நிலையை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம இந்த தலைப்புல முதிர்ச்சி என்பதை பற்றி நம்ம அதிகமா பேசல. ஏன்னு கேட்டோம்னா நம்ம தத்துவம் முழுதும் முதிர்ச்சிக்காக நம்ம சொல்லக்கூடிய தத்துவம் தான் வார வாரம் பேசிக்கிட்டே இருக்குமே, நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம மனம் சார்ந்தது அறிவு சார்ந்ததுன்னு சொல்லிட்டோம், அதெல்லாம் நிறைய பேசுவோம் பின்னாடி. ஆனால் இந்த முதுமை என்பதை மட்டும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. எனவே முதுமை என்பது முதுமை இயல்பான முதுமை. இதுவரைக்கும் முதுமை வந்துருச்சா, ரைட், இருக்கட்டும் இருக்கட்டும், இதை இப்படியே நான் பார்த்துக் கொள்வேன். ஆனால் நான் மனதில் இளமையாக இருப்பேன். முடியும் முடியும். நீங்க நல்லா பாருங்க, அந்த பழைய ஒரு அந்த இளமையில ரொம்ப அந்த 15 வயசுல நீங்க பார்த்த அந்த பாட்டை நீங்க கேளுங்க. இந்த முதுமையிலும் என்ன பண்ணும், இந்த முடியாதது கூட அப்படியே எந்திரிச்சு உங்களால ஒரு 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 நடனம் ஆடக்கூடிய அப்படி ஒரு அசைவு கிடைக்கும் கிடைக்கும். மனசு இளமை ஆயிடுச்சுன்னு சொன்னா அது கிடைக்கும். மனதை இளமையாக வைத்துக் கொள்ளுங்கள், அது இளமையாகத்தான் இருக்கிறது, அதற்கு முதுமை இல்லை என்பதை உணர்ந்து கொள்வோம். இந்த உடலுக்குத்தான் முதுமை, மனம் எப்பொழுதும் இளமையாக இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில அந்த மனம் சார்ந்த தேவை இருக்கிறது அல்லவா, அது எந்த வயதிலும் நாம் என்ன பண்ண முடியும், அதை வெளிப்படுத்த முடியும் முடியும். அப்ப அந்த அடிப்படையிலே மனம் இளமையாக இருக்கட்டும். உடலை இருக்கக்கூடிய உடலை அப்படியே இயல்பாக கெடுத்துக் கொள்ளாமல் வைத்துக் கொள்ளுங்கள். அதை வெளியிலே காட்ட வேண்டும் என்ற ஒரு நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. தியானமே யோகம், யோகமே நான். தமிழானந்த யோகம். வாழ்க வளமுடன். இதுவரையில் முதுமையும் முதிர்ச்சியும் என்ற தலைப்பில் ஒரு தெளிவான விளக்கத்தை அருளிய இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களை நன்றி உணர்வோடு வாழ்த்து மகிழ்வோம். அனைவரும் உரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மேலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப அந்த முதுமையும் முதிர்ச்சியும் பற்றி ஐயா இது வரைக்கும் சொன்னதை ஒரு சின்னதா ஒரு ரீகேப் பார்க்கலாம். முதுமைனா என்ன, அது எதை குறிக்கிறது, முதிர்ச்சினா என்ன, அது எதை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக வாழ்க்கை அப்படிங்கிறது முதுமை, புற வாழ்க்கை என்பது அக வாழ்க்கை என்பது முதிர்ச்சி, புற வாழ்க்கை என்பது முதுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப துன்பம் அப்படின்ற வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த துன்பம் அப்படின்றத போக்குறதுக்கு 2 துறை. அந்த 2 துறை ஜோதிடத்துறை, மருத்துவத்துறை. இந்த 2மே புற வாழ்க்கையை பற்றி மட்டுமே பார்க்கிறது அப்படின்னு ஐயா அவருடைய அனுபவத்துல சொல்றாங்க. முழுமையா துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த 2 துறையும் இணையும் போது மட்டுமே அதை தர முடியும். இப்போ இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த 2யுமே சேர்த்து நமக்கு கொடுக்கணும். அதுதான் ஒரு முழுமையான வாழ்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
முதுமை அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் சார்ந்தது. உடல் செல்கள் தான் முதுமை அடைகிறது. உடலுக்கு மட்டும்தான் முதுமை. முதிர்ச்சி அப்படிங்கிறது வந்து மனம், அகத்தை சார்ந்தது. மனதின் உயர்வுதான் முதிர்ச்சி. அந்த மனதுக்கு வந்து முதுமை அப்படின்றது கிடையாது. அவங்களுடைய அனுபவ பதிவுகள் அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த எண்ணங்களின் எண்ணிக்கையும் அந்த தன்மையும் ஏற்படுகிறது. அதாவது ஒரு பக்குவப்பட்ட ஒரு நிலை, அதுதான் முதிர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத வந்து ஜோதிடத்துல வந்து உயிர் பாவம் பொருள் பாவம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த முதுமை வேகமா நமக்கு வர்றதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மேக்சிமம் நம்மளுடைய தவறான வாழ்க்கை முறை, இந்த துரித உணவுகள் இதுதான். இயற்கையான இயல்பான முதுமை அப்படின்றது வந்து படிப்படியா வரும். அகம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை வந்து முதுமை அடைகிறது இல்லை, தானா வரும். முதுமை வந்து துன்பம் தானாக வரக்கூடிய முதுமை துன்பம் தராது. உணவாலும் உணர்வாலும் நாம வரவழைத்துக் கொள்ளக்கூடிய அந்த முதுமைதான் நமக்கு வந்து அதனாலதான் நம்ம நோயோட துன்பப்படுகிறோம் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா ஐயா என்ன சொல்றாங்கன்னா, இந்த முதுமையை செயற்கையாக மறைக்கிறதுக்கு வெளியில வந்து இளமையாக தன்னை காட்டிக் கொள்வதற்காக செய்யக்கூடிய செயல்கள், அதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், அதுல ரொம்ப குறிப்பா இந்த ஹேரிடை சொல்லியிருக்காங்க, இந்த அழகு சார்ந்த பொருட்கள், இது எல்லாமே வந்து நமக்கு நோய் துன்பத்தை அதிகமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதுமை அப்படின்றத வந்து அதை வந்து நம்ம ஏத்துக்கணும். ஏத்துட்டு மனதை வந்து இளமையாக வைத்துக்கொள்ள பார்க்கணும். இப்போ முதிர்ச்சி அப்படிங்கிறத பத்தி ஐயா சொல்லும்போது, வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்த பிறகு இருக்கக்கூடிய அந்த பக்குவப்பட்ட நிலைதான் முதிர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மகிழ்ச்சி சொன்ன அந்த அந்த அருள் இத சொல்லியிருக்காங்க. உணர்ச்சியை அறிவு வென்ற நிலை, அதுதான் அந்த முதிர்ச்சி நிலை. பக்குவப்பட்ட நிலை, அனுபவமிக்க நிலை, அனுபவசாலி அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடியது. இந்த பக்குவம், இந்த அனுபவத்தை வந்து யார் நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா, பெற்றோர்கள், ஆசிரியர், சமுதாயம், இந்த 3 பேரும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து அந்த 3 பேருமே வந்து பொருள் எப்படி ஈட்டுவது, அந்த பொருள் சார்ந்த புறம் சார்ந்ததை பத்தியே அவங்க வந்து நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. பொருளை வச்சு எப்படி துன்பம் இல்லாத வாழ்க்கை வாழ்வது அப்படின்றதுதான் வந்து முதிர்ச்சி நிலை அப்படின்னு ஐயா வந்து தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க. முதிர்ச்சி அப்படிங்கிறது ஞானத்துல முடியும், முதுமை அப்படிங்கிறது மரணத்தில் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மகிழ்ச்சியோடைய தத்துவம் வந்து இம்மையிலும் மறுமையிலுமே நமக்கு வந்து உய்வையும் தீர்வையும் கொடுக்கிறது அப்படின்னு. அதாவது உயிர் இருக்கக்கூடிய அந்த அந்த துன்பம், அந்த நோய் பதிவு, அது வந்து உடலுக்கு வராமல் தடுத்துக் கொள்றதுக்கு நாம எதிர்ப்பு சக்தியை குறையாம பார்த்துக்கணும். இது வந்து அகம் சார்ந்தது. புறத்தை கெடுக்கும் போது அகமும் கெட்டு விடுகிறது, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இன்னொரு தீர்வு என்ன அப்படின்னா, எதிர்ப்பு சக்தியை நாம வந்து நல்லா வளர்த்து வச்சுக்கும் போது நோய் வராது. அப்ப இந்த நோயற்ற உடல், நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்கும்போது அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து ஆரோக்கியமான குழந்தைகளாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து அது போகாது அப்படின்னு 2 தீர்வாக ஐயா வந்து தெளிவா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது முதிர்ச்சி நிலை அப்படின்னா விழிப்பு நிலை அப்படின்ற ஒரு தெளிவை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. வாழ்க்கை வளமுடன். ஐயா வந்து இவ்வளவு தெளிவான ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை நன்றி உணர்வோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன் ஐயா. முக்கிய அறிவிப்புகளை தொடர்ந்து கேள்வி பதில் செய்யும். நாளை காலை 5 மணிக்கு ஆரோக்கிய தியானம், அதனைத் தொடர்ந்து சிந்தனை துளிகள் நிகழ்வும் நடைபெறும். ஞாயிறு காலை பௌர்ணமி என்பதால் பஞ்சபூத நவகிரக தவமும், அதனைத் தொடர்ந்து சிந்தனை துளிகள் நிகழ்வும் நடைபெறும். திங்கட்கிழமை காலை வழக்கம் போல் தவமும் நடைபெறும். திங்கள் மாலை
தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தலைப்பில் சிறப்பு சிந்தனை தொடர் உரை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களால் நடத்தப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்புகள் ஹேண்டை செய்யலாம். தனிகாசலம் கேளுங்கம்மா. மாலை வணக்கம் அம்மா. மாலை வணக்கம் ஐயா. மாலை வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. கடைசியில முடிக்கும் போது அது இது அழகு சாதனங்களை பத்தி சொன்னீங்க. ஆனா அது நீங்க கடைசி சொல்லும் போது தூங்கி எந்திரிச்சவனே அவங்க முகத்தையும் அவங்கள பார்க்க முடியாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னது அது ஒரு முதிர்ச்சியான இதா தெரியல எனக்கு. ஏன்னா அவங்க முகத்தை இல்ல அவங்க முகத்தை அவங்க பாக்குறதுக்கு சொல்லல. அதாவது நாம என்ன பண்றோம், மேக்கப் போட்டு நம்ம வெளியில பாத்துடுறோம். ஆனா அவங்கள மேக்கப் இல்லாம பார்க்கும்போது அடையாளமே தெரியாது நம்ம பார்க்கும்போது. அந்த மாதிரி. அப்ப இப்ப என்ன அவங்க எதுக்கு மேக்கப் போடுறாங்க? அடுத்தவங்க பாக்குறதுக்காக தான் மேக்கப் போடுறாங்க. ஆனா மேக்கப் இல்லாம அடுத்து மற்றவர்கள் எதிரில் இருப்பவர்கள் பார்க்க முடியாத ஒரு நிலைக்கு அது என்ன பண்ணிடுது, உடம்பு கெடுத்துருது. அதைத்தான் நான் சொன்னேன். அவங்க அதை ஏற்றுக்கொள்வார்கள், அது வேற. நம்ம வீட்டில் உள்ளவங்களே நம்ம மற்றவங்களுக்காக அப்படின்னு செய்யும்போது அது என்ன, இது சாதாரணமான நிலையில இருக்கிறது ஒன்றும் பண்ணாதுங்க. ஆனா அந்த நிறைய எப்பயுமே அந்த மேக்கப்லயே இருந்து அந்த இப்ப மீடியாக்கள் எல்லாம் வர்றாங்க பாருங்க, அவங்க மேக்கப் இல்லாம ஒரு நாளைக்கு எங்க வர முடியாது, அந்த மீடியாக்குள்ள வர முடியாது. அத பிறருக்கு காட்டக்கூடியது. அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்னா பிறருக்காகவே வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வருது. அது பிறருக்காக வாழ்றதுக்காக நம்ம உடம்பை கெடுத்துக் கொள்கிறோம் என்ற ஒரு நிலைதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க்கை வளமுடன். ஐயா அடுத்து வேற யாரும் கேள்வி இல்லைங்க ஐயா. எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருச்சு போல. கேள்வி கேட்கறதுக்கே வாய்ப்பு இல்லையாமா அதுல? ஆமா, கேள்வி கேட்க வாய்ப்பு இல்லை. நடைமுறைப்படுத்துறதுதான் வேணும். இல்லைங்கய்யா, அவரு நம்ம சாதாரணமா இருக்கிறவங்க அவ்வளவு மேக்கப் போடுறது இல்லைங்கய்யா. நீங்க சொல்ற மாதிரி மீடியா, சினிமா இந்த மாதிரி இப்ப நம்ம சாதாரணமா நம்ம பவுடர் போட்டுருவோம். சரி, அது பவுடர் இல்லாம காலையில மூஞ்சி கழுவிட்டு பார்ப்போம், அதுல ஒண்ணும் வித்தியாசம் தெரியாது. ஆனா அந்த ஒரு மீடியாக்கள்ல மேக்கப் பண்ணிட்டு அங்க வெளியில அந்த மீடியாவுக்கு டெய்லி அந்த மாதிரி வர்றவங்க மேக்கப் இல்லாம வந்தாங்கன்னா அவங்கள பார்க்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப வித்தியாசம் தெரியும், ரொம்ப வித்தியாசம் தெரியும். அந்த ஒரு நிலை வந்துருது. அதனால அவங்க கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. உடம்பை எவ்வளவு கெடுக்குதுங்கிறது அது மருத்துவர்களுக்கு தான் தெரியும். அது வாழ்க வளமுடன். ரெண்டு பேர் கொஸ்டின் கேட்டிருக்கு. ரிஷிபாபா அம்மா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. கடைசியா சொன்ன அந்த 2 விஷயத்துக்காக தாங்க ஐயா. அதாவது ஒண்ணு எதிர்ப்பு சக்தி பெருக்கிக்கிறதன் மூலமா எதிர்ப்பு சக்தி உள்ளவங்க நோயை டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கும் பண்ணிக்க மாட்டாங்க, அடுத்த உயிர்களுக்கும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதுங்க. இல்ல எதிர்ப்பு சக்தியை நம்ம நல்லா கூட்டிட்டோம்னா நம்மளுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய நோய் நம்ம உடலுக்கு மாறாது, உயிர்ல இருக்கக்கூடிய நோய் தன்மை உடம்புக்கு வராது. ஓ சரிங்க ஐயா. ஆனா அந்த உயிர்ல இருக்கிறது ஒரு குழந்தைக்கு போகும், குழந்தைக்கு போகும். நீங்க என்ன எதிர்ப்பு சக்தி வச்சிருந்தாலும் இந்த எதிர்ப்பு சக்தி இந்த உடம்புக்கு வராம இருக்கிறதுக்கு தான் பயன்படுமே தவிர அந்த எதிர்ப்பு சக்தி அந்த பதிவை முழுமையாக அழிக்காது. நாம எதிர்ப்பு சக்தியை கூட்டி வைக்கிறதுனால அதனுடைய இம்பிரின்ஸ் அழியாது. நிறைய பேர் தவறா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க ஜீவகாந்த பெருக்கம் பண்ணும்போது உங்களுடைய கர்ம வினை எல்லாம் அழிந்து விடும். அப்படியெல்லாம் கிடையாது. கர்ம வினையினால வரக்கூடிய பாதிப்பு நமக்கு வராது.
சரிங்க. ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சந்ததிக்கு போகும். அப்ப இவங்கெல்லாம் ரொம்ப சரிங்கய்யா. விவரமானவங்க. எப்படின்னா, நான் எனக்கு வராம காப்பாத்திக்கிட்டேன். என் புள்ள குட்டிக்கு பேரன் பேத்திக்கு போகும். அது போனா போயிட்டு போகுது. ரொம்ப விவரமானவங்க. அப்படி ஆயிருது. இல்லங்கய்யா. அப்ப இங்க அப்படி எதிர்ப்பு இருந்தா அழியாதுங்கம்மா. சக்தி அதாவது சக்தி. ஆஹா. அதை செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகள் செயல் மாற்றம் உண்டுதான் வழி. கரெக்ட் தாங்கங்கய்யா. ஐயா செயல் இதுல மாற்றம் வந்து உண்டுதான் வழி. கோவிட் டைம்ல பார்த்தோம்னா, எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களுக்கு தான் அந்த கோவிடோட தாக்கம் அதிகமா இருந்துச்சுன்னு ஆமா, ஆமா, பேசுனாங்க. ஆமா. எதிர்ப்பு சக்தி இல்லாம போறதுக்கு காரணம், நீங்க வந்து எண்ணங்கள்ல தூய்மை இல்லாம இருக்கிறதுனால, எதிர்ப்பு சக்தி உடல்ல நிக்க மாட்டேங்குதுன்றீங்க. இந்த 2 இருக்குங்க. கரெக்ட்டுங்களா? 2மா. உணவு, உணர்வு. ம், ம். இந்த 2மே எதிர்ப்பு சக்திய அழிச்சிரும். குறைக்கும். ஓகேங்கய்யா. உணவு இப்போ மூலமா எதிர்ப்பு சக்தி கூடணும். ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு வந்து எதிர்ப்பு சக்தியை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. கரெக்ட்டுங்கய்யா. அந்த உணவு எண்ணத்தையுமே நெறைய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கங்க. ஆமா, ஆமா, எண்ணங்களுடைய ஆமா. தூய்மை கெடுறதுக்கு உணவு ஒரு முக்கிய காரணமா இருக்குங்க. அது இந்த ஒண்ணுங்கய்யா. 2 தான். ம், இதுல இன்னொன்னு வந்து ம். சொல்லணும்னாங்கய்யா, இந்த எதிர்ப்பு சக்திய நெறைய வச்சிருக்கவங்க எல்லாரும் நல்லவங்களா? அப்படிங்கிறது ஆ யோசிக்கும் பொழுது அதாவது அவங்க எப்படின்னா, அவங்க வெளியில நல்லவங்க. ம், ம். உள்ள நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஆ நீங்க கரெக்ட்டுங்கய்யா. பாருங்க, ரொம்ப ம், நல்லவங்களா இருக்கிறவங்களுடைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான செயல்களை பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ம். அவங்க வெளிப்படுத்தல. ஆனால் உள்ள இருக்கிறது அங்க போய் வெளிப்படுது. புரியுதுங்கய்யா. ஆ அப்ப அத அங்கேயே அழிச்சிட்டோம்னா தான் அங்க போகாது. கரெக்ட்டுங்க. அதனால மேலோட்டமா நம்ம வந்து அதாவது புறத்தில் மட்டும் நம்ம அ நம்ம நல்லதாக ஆக்கிக்கிறதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆனால் முழுமையாக அத ம். சரி பண்றதுங்கிறது செகண்ட் ஸ்டேஜ். கரெக்ட்டுங்கய்யா. கரெக்ட்டுங்க. மகரிஷி அதுக்காக தான் முதல்ல ம், உடற்பயிற்சி, தியானம் எல்லாம் குடுத்துருவாரு முதல்ல. ம். அதுக்கப்புறம் கடைசியா கொண்டு வந்து என்ன பண்ணுவார்? பாவப்பதிவுகளும் அதை போக்கும் வழிகளும். எப்ப? கடைசி டாபிக். புரியுதுங்கய்யா. அங்கதான் கொண்டு வந்து நான் யார் முடிச்ச பிறகுதான் குடுப்பாரு. உண்மைதாங்கய்யா. உண்மைதாங்க. ஆமா. அந்த ஆர்டர் கரெக்ட்டா ஆர்டர்ஸ வந்து ஃபாலோ பண்ணி, எங்க ஆ. எடுத்துட்டு வந்து நிறுத்துனா இவங்களுக்கு முழு மாற்றம் ஏற்படணுமோ, அங்க வந்து முடிச்சிடுறாருங்கங்க. முதல்ல நான் யார் வரைக்கும் நம்ம ம், நம்ம வெளிப்படுத்தாம இருக்கிறதுக்கு, நமக்கு வெளிப்படாம இருக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்து ம். நம்ம சந்ததிக்கு போகாம இருக்கிறதுக்கு பாவப்பதிவுகளும் அதை போக்கு வழிகளும். ரொம்ப வாழ்க கரெக்டான ஆர்டர்ல மகிழ்ச்சி கொடுத்திருப்பாரு. வாழ்க வளமுடன்மா. இந்த வாழ்க வளமுடன். புத்தகத்திலயும் அதே ஆர்டர் தான் எழுதியிருக்கோம். அந்த பாவப்பதையும் போக்கும் வழிகளும் ஒரு அது புக்கு போட்டா அது ஒரு 100 பக்கம் கிட்ட வருதுமா அது. அதை ஆட் நம்ம அப்படியா? பண்ண முடியல. அந்த 3 நம்ம புக்கோட ஆட் அந்த பண்ண 3 வேண்டியது. புத்தகத்துல அதை போட முடியல. ஏன்னா ஓஹோ! அதுவே 250 பக்கம் மேல ஆயிட்டு போச்சு. ஒவ்வொரு பேஜ் ஒரு கடைசி புத்தகம் 3 புக்கு ஆயிடுச்சு. 300 பேஜ் ஆயிடுச்சு. அவ்ளோ அந்த எல்லாம் விஷயங்கள் தயாரா இருக்குங்க இருக்குது. அதுல. அது என்னைக்கு இறைநிலை நமக்கு உத்தரவு தருன்னு தெரியல. அது இல்ல பண்ணி இப்ப வெயிட் பண்ணுங்க. பாவப்பதிவுகளுக்கு வந்து 100 பக்கம் வந்து ஐயா எழுதி வச்சுட்டாரு. இன்னும் நம்ம புத்தகமாக சரிங்க. மாற்றவில்லை. மக்கள் மனதுல மாற்றங்கள் ஏற்படணும்னு நினைக்க ஆரம்பிச்ச அது உடனே அது எனக்கு ஒரு பெரிய பதிவு குறையாவே கொண்டு இருக்குமா. அது நம்ம அந்த புத்தகம் அதிகப்பட்ட ஒரு முழுமையான அந்த 3 வால்யூம்ல எல்லாமே கவர் ஆயிடும். ஏ டு Z கவர் ஆகுற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. இந்த பாவப்பதிவு போக்கு வழிகள்லாம் மிஸ் ஆயிட்டு. சசிகுமார் ஆமா. ஐயாவுக்காவது அந்த புத்தகத்தை நம்ம வெளியிடணும்னு தோணுது. இல்லங்க அது ஐயா, மக்கள் மனதுல வந்து திருத்தங்கள் வேணும். அடுத்த தலைமுறைக்கு அத கடத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உதிக்கும் பொழுது இந்த புத்தகம் வந்து வெளிப்பட்டுருங்க ஐயா. ம். அதுக்கு அந்த இருக்கு. இப்ப நேரம் உகந்ததா நம்ம இருக்கும். வந்து பொதுமக்கள் உணர்றது காட்டிலும் இந்த புத்தக ம். கருத்தரங்கு நான் நிறைய மாசம் இவங்களுக்கு உணர்த்தணும்னு பாக்குறேன். ஆனா யாருமே அந்த துறையில இருக்கவங்களும் அப்படியே இருக்காங்க. உண்மைதாங்க ஐயா. இத நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் நடிச்சுக்கிறோம். நடிச்சுக்கிட்டு வெளியில ஆமா. நல்லவங்க மாதிரி வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அதாங்க ஐயா உண்மை. அதான், அதான். அதே நன்றி, மாதிரி நன்றி, நல்ல நன்றி. டெக்னிக் வேற எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இது வந்து கருமையத்துல பதிவாகாம அப்படியே மேலோட்டமா எப்படி பயன்படுத்திக்கிறது ஆஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் வேற நல்லா டெக்னிக் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. நானு அதுல அதான் போயிட்டு சொல்லுவேன். இருக்காங்க. மகரிஷி வந்து தெளிவா சொல்லியிருக்காருமா, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி ம். நமக்கு கிரானிக் டிசீஸ் வர்றதை தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ம். அது வந்து கர்ம வினையை
அழித்து விடும் சொல்லல, ஆனா இப்ப சொல்றாங்க நிறைய பேர். அப்ப கரெக்டுங்க. இது இப்படி சொல்லும் போது நான் இவ்வளவு நாள் ஜீவா அந்த பெருக்க பயிற்சி பண்ணிட்டேன், என் கர்ம வினையெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவானே, அப்ப அவன்கிட்ட செயல் மாற்றமே வராதே. இது மகரிஷி ஆமா. தத்துவத்தை ஒரு ஒரு தடம் மாறி கொண்டு போற மாதிரி இருக்கு. ம்ஹும். ஒருவேளை பயம் வரும் அப்படிங்கறதுக்காக இப்ப அத சேர்த்துக்கிறாங்களாங்க இல்ல ஐயா? பயம் வர்றது இல்லைங்கம்மா, இவங்க ஆசை காட்டுறாங்க. அது மாதிரி ஓஹோ. இந்த இந்த இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க கர்ம வினையெல்லாம் கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி அதெல்லாத்தையும் கொடுத்துட்டு அது ம்ஹும். மூலமா அவங்கள்ட்ட நிறைய டொனேஷன் வாங்குறதுக்காக இது ஆசை காட்டக்கூடியதாக மாறிவிட்டது. இன்னைக்கு கூட நான் பேஸ்புக்கை திறந்தோடனே ஒரு 12 போட்டோ வந்தது. என்னன்னு கேட்டா, ஆழியாறில் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை கொண்டாடுறாங்க. பேராசிரியர்கள் எல்லாரும் போய் அங்க சாமி கும்பிட்டுட்டு நிக்கிறாங்க. மகரிஷி படத்தை வச்சு கீழே வச்சு எல்லாத்தையும் வச்சு படையல் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது போட்டோ வந்துருச்சு. எனக்கு வேதனையா போச்சு. நான் கீழே ஒரு கமெண்ட்லயே போட்டேன், 35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் இந்த இந்த மதமும் சடங்குகளும் புரிந்து கொண்டு அதுல இருந்து நான் வெளியே வந்துட்டு நான் நிக்கிறேன். ஆனா ஆழியாரில் ஆயுத பூஜை கொண்டாடுறாங்களா? எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை படத்தை போட்டு விட்டேன். அதாங்க திருப்பியும் சடங்கு சம்பிரதாயத்துக்கு சடங்கு மக்களை சம்பிரதாயத்துக்கு வந்து போயிட்டாங்க. திரும்புறாங்க. அத போட்டோ வேற போட்டு விட்டாங்க. அப்படியே அந்த முன்னாடி வச்சு எல்லாத்தையும் நம்ம வீட்டுல எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி வச்சு மகிழ்ச்சி படத்தை வச்சு பண்ணிட்டாங்க. அது அப்படியே போட்டோ வேற பேஸ்புக்ல வந்துருக்கு. அறிவித்திருக்கோயில் பேஸ்புக்லயே வந்திருக்கு. அது கேள்வி எழுப்பப்படும் ஐயா. இதுக்கு மேல பாக்குறவங்க யாராவது கேள்வி அது எழுப்புவாங்க. நம்மள மாதிரி யாரோ ஒரு சிலர் கமெண்ட் போடுவாங்க. எல்லா பேராசிரியரும் எல்லாரும் உட்கார்ந்துதான் பண்றாங்க. அது மாதிரி நம்ம தத்துவத்தை வந்து நம்ம கொஞ்சம் நம்ம டைரக்ஷன் மாத்திட்டோம்னா அது வேற மாதிரி போயிருங்கம்மா. வாழ்க வளமுடன். புரியுதுங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மோகன் ஐயா, நீங்க கேளுங்க. வாழ்வுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா, ரொம்ப சிறப்பான ஒரு ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்தது. முதுமையின் முடிவு மரணம், முதிர்ச்சியின் முடிவு ஞானம் அப்படின்னு ரொம்ப விரிவாக சொன்னீங்க ஐயா. இப்ப நம்மளுக்கு உடம்புல செல்கள் வந்து நம்மளுக்கு நாள்தோறும் வந்து பழைய செல்கள் இறந்துகிட்டே இருக்கு, புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குங்களா ஐயா? அந்த செல்கள் வந்து எப்படி அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அது முதிர்ந்த செல்லாவே எப்படி மாறிடுமாயா? ஏன்னா அந்த அதாவது செல்கள் புதுப்பிக்கப்படுகிறதுங்கிறது உண்மை, புது செல்கள் வந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது. ஆனால் இப்போ 20 வயசுல எத்தனை கோடி செல்கள் இருந்தது, 60 வயசுல எத்தனை கோடி செல்கள் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சிரும். ஓ, சரிங்க சரிங்க. அந்த நம்பர் அந்த டென்சிட்டி குறையும். அதனாலதான் அந்த தளர்வு ஏற்படுது. அது இயல்பா வரும். ஆனா இயல்பா வர்றது வந்து இப்ப இருக்கக்கூடியது இயல்பு இல்ல. நாம பண்றதெல்லாம் வந்து செயற்கையான ஒரு முதுமை. ஆனா இயல்பான முதுமைங்கிறது வந்து மெதுவா தான் நடக்கும், ரொம்ப மெதுவா நடக்கும். சரிங்க. அப்ப நம்ம வந்து இந்த பிரபஞ்ச சக்தி இதெல்லாம் நம்ம இந்த தவம் அதெல்லாம் இதுக்கு உள்ள வருதுன்னு சொல்றோமே, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஆற்றலை தான் கொடுக்கும், செல்லு வந்து புதுப்பிக்காதுங்க. ஆமா, ஆற்றலை தான் கொடுக்கும். ஆற்றல் தான் கொடுக்கும். இப்ப முதல்ல வந்து வேகமா நடப்பான், அப்புறம் மெதுவா நடப்பான், அப்புறம் கொஞ்சமா நடப்பான். அது குறைஞ்சிட்டு தான் வரும். சரிங்க சரிங்க. ஆமா ஆமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக அனக்கல்யம்மா, நீங்க கேளுங்கம்மா. வளமுடன் ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. சிறந்த தலைப்பு, அதை விட சிறந்த தெளிவான விளக்கம். மிக்க நன்றி. நீங்க சொன்னீங்கன்னா அறிவின் நிலை உயர்வு முதிர்ச்சி, அதுக்கு எல்லை என்னன்னா எல்லையே இல்லை, ஞானம் என்பதே முடியும். ஆமா, ஞானத்தின் ஞானம் எல்லை, அறிவின் நிலை உயர்வு முதிர்ச்சி, அதன் எல்லை ஞானம் என்பதில் முடியும் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு ஐயா. இப்போ சொன்ன மாதிரி எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க ஐயா, விவரமானவங்களாவும் இருக்காங்க. அதனால நாம வந்து சொல்றத நீங்க சொல்லிட்டே வாங்க, ஓகேங்களா? இது கேக்குறவங்களுக்கு யாருக்கு போய் சேரணுமோ அங்கு சேரட்டும். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க, உண்மையிலேயே ஒரு ரீகேப் போன மாதிரிதான் இருந்தது.
நம்முடைய பழைய அந்த பள்ளி ஒரு திரைப்படம் கூட வந்தது. நாம அந்த இளமை மனதில ஒரு துள்ளலாட்டம் வரும். எனக்கு என்னன்னா, நான் எப்பவும் எங்க கிராமத்துல ஒரு 8 வயது இருக்கும்போது போனது. அந்த கிராமத்த நினைக்கும் போதே எனக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு நான் போயிடுவேன். அந்த மாரி மனதுல வந்து ஒரு இளமை துள்ளலாட்டம் வரும் என்பது நிச்சயம் ஐயா. அதே மாரி அந்த திரைப்பட பாடல்களையும் சொன்னீங்க. அப்போ நாம என்ன ரசிச்சோமோ அந்த உணர்வு, அங்கதான் அந்த உணர்வு என்பதில் நாம உள்ள நிற்கும் போது நமக்குள் முதுமை வராது, உணர்வில் நிற்போம் என்று சொன்னீங்க. அதே மாதிரி அந்த காந்தம் தான் இல்லைங்களா, ஜீவகாந்தத்தின் எழுச்சி படர்க்கினுடைய மனம், அந்த காந்தம் வெளிப்படுது. அது வந்து எல்லா இடத்திலும் ஒரே நிமிஷம் தடங்களுக்கு மன்னிக்கும். முதுமை வராதுல்ல, முதுமை வரும். முதுமையில அந்த முதுமை உணர மாட்டீங்க நீங்க. அப்படிதான் உணர்வுல வந்து நம்ம முதுமையா உணர மாட்டோம். அவ்வளவுதான். ஓகே ஓகே சரிங்க. அதே மாதிரி இந்த காந்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அடர்த்தி வேறுபாடு தான் ஒண்ணு. இப்போ எல்லா இயக்கங்களும் காந்தம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அறிவு நிலையில் மட்டும் மாற்றம் இருக்குன்னு சொன்னீங்க. அது 5 வயது 20 இல்ல 50 வயதுக்கோ அந்த மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதுல கொஞ்சம் இன்னும் தெளிவு வேணுங்கய்யா. அதுல வந்து என்னன்னா, அனுபவம் அப்படிங்கறத சேர்த்துங்க. அனுபவம் ரீதியாக அது மாறும். அவ்வளவுதான். ஓகே ஓகே சரிங்க. அங்கதான் எனக்கு ஒரு நல்லது. அதே மாதிரி நீங்க அந்த பதிவுகளும் போக்கும் வழிகளும் புத்தகம் விரைவில் வெளிவரணும்யா. ஏன்னா எண்ணம் போட்டுட்டீங்க, நிச்சயமா அது வெளிவரணும். ஏன்னா நிறைய பாக்குறோம், ஒரு சின்ன சின்ன புத்தகங்களை போட்டுட்டு அது பெரிய ஆர்ப்பாட்டமா பண்ணிக்கிறாங்க. இங்க இதுவே உங்களுக்கு 250 300 பக்கம் இருக்குன்னு போது தாராளமா நீங்க அதுக்கு முன்னாடி சிந்தனை துளிகள் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குமா, அதுக்கப்புறமா தான் அது போடலாம். சிந்தனை துளிகள் ப்ரூஃப் பார்க்காம உட்கார்ந்து இருக்காரு. காத்திருக்க வேண்டாம். உண்மை வந்து அடக்கமா இருக்குதுங்கம்மா. இல்ல, உண்மை வந்து அடக்கமா இருக்குது, மெதுவாதான் வரும். தட்டு போடக்கூடாது ஐயா. நல்லது செய்யணும்னு நினைச்சா உடனே செஞ்சிடணும். அதுதான் என்னுடைய விருப்பம். நீங்க செய்யல, ஏன்னா நல்ல விஷயம் செய்யும் போது அது வெயிட் பண்ணக்கூடாதுங்க ஐயா. துணிந்து செயல்படலாம். நன்றி நன்றி ஐயா. நல்ல ஒரு சிந்தனை. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. இப்ப ரமேஷ் ஐயா நீங்க கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. இப்போ உடல் உழைப்பு மூலியமா வேலை செய்தல் மூலியமா முதிர்ச்சி அதிகமா வருமா ஐயா? அதுலயும் முதுமை 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 வருமான்னு கேக்குறீங்க. ஆமா வரும். மகிழ்ச்சி நீங்க பாருங்க, மகரிஷி 5 அளவு முறைங்கிறதுல உழைப்புங்கிறத சேர்த்திருக்கிறாரா? சேர்த்துக்கிறாரு. எதுக்காக சேர்த்திருக்கிறாரு அப்படின்னா, அதுவும் வந்து தேவை அளவுல இருக்கணும், இல்லாட்டி முதுமை சீக்கிரமா வரும். அதனால உழைப்புங்கிறது வந்து தேவை அளவுல தான் இருக்கணுமே தவிர, தேவைக்கு மேல போனோம்னா அது முதுமைக்கு காரணமாக இருக்கும். அதனாலதான் 5 அளவு முறையில உழைப்புங்கிறதும் சேர்த்திருக்கிறார். சரிங்க. வாழ்க வளம். ரொம்ப நன்றிங்க. நிறைவு செய்யலாங்கம்மா. ஐயா எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம், அது மட்டும் நான் சொல்லிடுறேங்க ஐயா. அதாவது நீங்க ஜீவகாந்தம் வந்து குறைவாக உடம்புல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள் அதெல்லாம் வராது. ஜீவகாந்தம் வந்து நிறைவா அழுத்தமா இருக்கும்போதுதான் அவங்க வந்து ஆரோக்கியமாகவும் அவங்களுடைய சிந்தனைகளும் வந்து ஒரு நல்ல சிந்தனைகளாகவும் இருக்கும். அதுக்கு ஜீவகாந்த பெருக்கம் அது அப்படி இல்லைங்கம்மா. அது ஜீவகாந்தம் அழுத்தமா இருந்துச்சுன்னா நல்ல சிந்தனை அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி நான் சொன்ன மாதிரி தெரியலையே. அதாவது எண்ணங்கள் வர்றதுங்கிறது அங்க இருக்கக்கூடிய பதிவை பொறுத்து, ஜீவகாந்தம் அடர்த்தியா இருக்கிறப்ப நல்ல எண்ணம் வருது அப்படிங்கிறது. அப்படி அதாவது அதுவும் சொல்ல முடியாது. நீங்க நல்ல ஜீவகாந்தம் இதா இருக்கும்போது அவன் வேகமா கெட்ட செயல்களை செய்யறதும் இருக்கானே.
இருக்கு ஆமாங்க இருக்கு. அதுதாங்க கேக்குறேன். ஆனா அப்படி சொல்ல முடியாது. பேராசிரியர்கள் வந்து அப்படி கிளாஸ் எடுக்கும்போது அந்த மாதிரி சொன்னாங்க. இல்ல அதுதான் அந்த பேராசிரியர்கள் அதுலதான் தப்பு. மகரிஷி தெளிவா சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் தியானம் மட்டும் செய்தால் ஜீவகாந்தம் அடர்த்தியாக திணிவாக மாறிவிடும். அதை மட்டும் செய்துவிட்டு தற்சோதனை செய்யாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கெட்ட எண்ணங்கள் வேகமாக வந்துவிடும். அதனால ஜீவகாந்தம் திணிவா வந்துச்சுன்னா நல்லவனா அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி கிடையாது. அதுக்காக தற்சோதனை இல்லாத தவம் வேஸ்ட்ன்னு சொல்லி இருக்கிறாரு. சொல்லியிருக்காரு. சரிங்க, புரிஞ்சிச்சுங்க. நல்லா